ஜாதகத்துல வடகிழக்கு கெடவே கூடாது. அந்த வடகிழக்கு கெட்டு போயிருந்தா அந்த வீட்டுல வருமானமே வராது. வடகிழக்கு பாகம்ன்றது குருவுடைய பாகம். அங்க பெட்ரூம் வைக்க முடியாது. ஏன்னா குரு பகவான்ன்றது தெய்வ சக்தி உள்ள இடம். சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா பெண்கள் கடுமையா பாதிப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருக்கும். மனைவி அவரை விட்டு பிரிஞ்சு விடுவாங்க. ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியம் தலைவாசப்படின்னுவாங்க. மனையில அக்னி பார்வை இல்லாத மனையா இருந்தாவே அது நமக்கு ஒரு அதிர்ஷ்டமான மனை தான். எங்க 90 டிகிரி அக்னி பார்வை இருக்கோ அந்த மனையில யாராலையும் வாழ முடியாது. செவ்வாய் லக்னத்துல உட்காந்துட்டாவே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரைனேஜ் ப்ராப்ளம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். எட்டுல வீடு நம்ம வீட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் திருடு போகுது. மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு செலிபிரிட்டி. ஸோ நம்மளோட மீண்டும் மெட்ரோபியில் ஒரு சிறப்பு விருந்தினர், நம்மளோட ஃபேமஸான பர்சன் நம்ம மணி அஸ்ட்ராலஜர் சார். ஸோ இவர் நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. மணி மந்திரம் ஔஷதம் ரொம்ப ஒரு அழகான இயற்கை சூழலில் இன்றைக்கி உட்காந்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு வாரம் இயற்கை சூழலாக தான் எடுக்கிறோம். ஏன்னா அவருடைய விஷயங்கள் அந்த அளவுக்கு ரொம்ப மென்மையாகவும் ரொம்ப ஆழமாகவும் நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு மக்களுக்கு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்க வந்திருக்கோம். அவர்கிட்ட பகிர்ந்து என்னென்ன விஷயங்கள் அவர்கிட்ட எடுக்க முடியும்னு பார்ப்போம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கடந்த பதிவு மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. நம்ம நேயர்கள் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து உங்ககிட்ட ஃபாலோ பண்ணிருக்கேன். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும்னா, ஏன்னா நீங்கள் முதல்ல எடுக்கும்போது வாஸ்து பற்றிலாம் நிறைய சொல்லியிருந்தீங்க. ஸோ வாஸ்து பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்குது சார். ஒரு ஒரு மனிதனுக்கு முக்கியம் அவருடைய இருக்கிற இடம் முக்கியமா இல்லை அவருடைய ஜாதக கட்டம் முக்கியமானு தெரியல. அதை நம்ம நேயர்களுக்கு விளக்கணும் சார். சார், ஒரு ஜாதகத்துல 4வது வீடு முக்கியம். அது வாஸ்துவோட சம்பந்தப்பட்டது. வீடு பத்தி கனெக்ஷன் உள்ளது. அப்படி இருக்கும்போது ஜாதகமும் வாஸ்துவும் இன்டர் ரிலேட்டட். அப்ப என்னன்னா வாஸ்துன்றது ஒரு புருஷன், அவரு அது 4 மாசம் மட்டும் தூங்குவாரு. மிதுனன்றது ஆனி மாசம், அதே மாதிரி புரட்டாசி, மார்கழி, அப்புறம் மீனம் பங்குனி மாசம். இந்த 4 மாசத்துலயும் அவர் தூங்குற மாசம். அவர் எப்பெல்லாம் வீழ்ச்சிட்டு இருக்காரோ அப்பதான் நம்ம வாஸ்து புருஷனை பயன்படுத்தி அந்த நாள் குறிப்பாங்க. நாள் குறிக்கிறது தான் முக்கியமா வாஸ்து புருஷனை பத்தி நம்ம தெளிவா யூஸ் பண்ணிக்கிறோம். அதே போல 4வது வீடுன்றது வீடு பிராப்தம், வாகன பிராப்தம், பல்வேறு விஷயம், எஜுகேஷனு, அதாவது கல்வியில புகழ்ந்து பேசக்கூடிய கல்வின்னு ஒண்ணு இருக்கு. அவனுக்கு புகழ்ச்சியை வேற கொடுக்கும் அந்த கல்வி. அதே மாதிரி வீடு பிராப்தன்றது 4வது வீடு. அந்த மனை சாஸ்திரம் முக்கியமா 4வது வீடோட சம்பந்தப்பட்டது. லக்னத்துக்கும் 4வது வீட்டுக்கும் சம்பந்தம் உள்ளது. ஜோதிட மரியான் வாஸ்து அறியான்னுவாங்க. ஜோதிடம் நல்லா தெரிஞ்சவங்க மட்டும்தான் வாஸ்துவும் தெளிவா சொல்ல முடியும், மனை சாஸ்திரமும் தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு ஜோதிடத்திலையும் சரி வாஸ்துலயும் சரி 9 நவக்கோள்கள் தான் அங்கேயே ஆட்சி பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு மனைன்னு எடுத்துட்டோம்னா வடகிழக்கு பாகத்துக்கு பேரு குரு, கிழக்கு பாகத்து அதாவது பாத்தீங்கன்னா கிழக்கு பாகத்துக்கு பேரு சூரியன், தென்கிழக்கு பாகத்துக்கு பேரு சுக்கிரன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தெற்க உள்ள பாகத்துக்கு பேரு பாத்தீங்கன்னா செவ்வாய், தென்மேற்கு பாகத்துக்கு பாத்தீங்கன்னா ராகு கேது, மேற்கு பாகத்துக்கு சனி பகவான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வடமேற்கு பகுதிக்கு பாத்தீங்கன்னா சந்திரன், வடக்கு பாகத்துக்கு புதன். இந்த கிரகங்கள் தான் ஆட்சி பண்ணுது ஒவ்வொரு பாகத்தையும். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது வாஸ்து சாஸ்திரத்துல வடகிழக்கு பாகம் ஒரு ஜாதகத்துல ஒரு மனையில கெட்டு போயிருந்தா, அதே மாதிரி குரு ஒரு ஜாதகத்துல கெட்டு போயிருந்தா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல வடகிழக்கு கெடவே கூடாது. அந்த வடகிழக்கு கெட்டு போயிருந்தா அந்த வீட்டுல வருமானமே வராது, முன்னேற்றம் இருக்காது. அது இல்லாம பொன் பொருள் எதுவுமே சேர்க்கையாவாது, புத்திர பாக்கியம் இருக்காது, குழந்தைகள் அந்த வீட்டுல குழந்தைங்களுக்கு வளர்ச்சி கொடுக்காது. வடகிழக்கு பாகம் ரொம்ப முக்கியமானது. சரி, இப்ப அதே மாதிரி இப்ப ஜாதகத்துல எடுத்துக்கிட்டா இந்த ராசியா இல்ல லக்னமா பாவம் நீங்க சொல்றீங்க இல்லையா, தனுபாவம்னு சொன்னீங்க லாஸ்ட் இதுல கூட பதிவுல சொல்லியிருந்தீங்க. இப்ப இந்த ராசியை பேஸ் பண்ணி இவர் இந்த அடியில இத்தனை அடியில வீடு கட்டி வாழ்ந்தா நல்லா இருப்பாரு, இல்ல இத்தனை அடியில வாசப்படி இருக்கணும், இந்த இடத்துல இந்த அறை இருக்கணும் அப்படின்னு ஏதாவது ஸ்பெசிபிக் இருக்குங்களா? வாஸ்து அப்படின்றது சார் எல்லாமே 9 கிரகத்துக்கு உட்பட்டு தான் மனையடி சாஸ்திரம்.
அந்த 9 கிரகத்துக்கு உட்பட்டு தான் எல்லா ஆதிக்கமும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது வடகிழக்கு பாகம்ன்றது குருவுடைய பாகம். அங்க பெட்ரூம் வைக்க முடியாது. ஏன்னா குரு பகவான்ன்றது தெய்வ சக்தி உள்ள இடம். குருவுக்கு பேரு தேவ குரு தான். அப்ப என்னன்னா அங்க தெய்வ சக்தி அந்த இடத்துல இருக்கும். அந்த மாதிரி இடத்துல பார்த்தோன்னா எப்பவுமே படிக்கிற அறையா வைக்கணும். ஒரு குழந்தையோ ஒரு பெரியவங்களோ ஒரு பிசினஸோ நமக்கு வந்து சக்சஸ் ஆகணும், குருபலம் வேணும். அந்த இடத்த போய் கெடுத்துடக்கூடாது. அங்க வந்து டாய்லெட் வைக்க கூடாது 1. 2வது வந்து பெட்ரூம் வைக்க கூடாது 2. அந்த குருபாகம் கெட்டு போச்சுன்னா பினான்ஸ் லெவல் லாஸ் ஆகும். அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு அங்க இருக்கலாம். குழந்தைங்களை கொண்டு போய் அங்க வச்சோம்னா படிக்காத குழந்தை கூட படிக்கும், பினான்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜாதகத்துல இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஸ்பெசிபிக்கா இப்ப அக்னி பாகம் வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கு பாகம், அங்க கிச்சன் தான் வைக்கணும். அதை போயிட்டு சாமி ரூமா மாத்த முடியாது. தென்கிழக்கு மட்டும் பாத்தீங்கன்னா கெட்டு போச்சுன்னா பெண்கள் கடுமையா பாதிப்பாங்க. ஏன்னா தென்கிழக்கு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானுடைய பலனை கொடுக்கும். சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா பெண்கள் கடுமையா பாதிப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருக்கும், மனைவி அவரை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. இப்படி ஒரு ஸ்பெசிபிக்கா பார்த்தோம்னா அக்னி பாகத்துல தான் கிச்சன் வரணும். அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு கணக்கு இருக்கு. ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியம் வந்து தலைவாசப்படின்னுவாங்க. அந்த தலைவாசப்படி எந்த அகலத்துல எந்த உயரத்துல இருக்கணும், இல்ல அது ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி வருமா, இல்ல ஒரு ஏரியா அமைப்புக்கு ஏத்த மாதிரியும் பார்க்கணுமா? இப்போ வந்து குறிப்பா நீங்க 9 அடி ஏதோ சொன்னீங்க, இத்தனை அகலம் இப்படிதான் இருக்கும், இந்த 9 கிரகங்கள் உட்பட்டது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. 9 கிரகம் உட்பட்டதான் ஒரு மனை அடி சாஸ்திரம்னு. மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏரியா அமைப்புன்னு இருக்கும். சில இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளம் சார்ந்த ஒரு இடத்துல ஒருத்தர் இருப்பாரு, இல்ல ஒரு ஏரி சார்ந்த ஒரு இடத்துல இருப்பாங்க, இல்ல ஒரு சமவெளியான ஒரு இடத்துல இருப்பாரு. எந்த இடத்துல அந்த ஜாதகர் வந்து வீடு கட்டினாவோ இல்ல ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணாவோ, ஒரு பில்டிங்னு ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல இருந்து அது செழிப்பா இருக்கும், இல்ல அவர் ஒரு சக்சஸ் ரூட் கொடுக்கும் அப்படின்னா அது எந்த இடமா இருக்கும், எந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு அந்த அமைப்பு உண்டு? ஃபார் எக்ஸாம்பிள் சார், விருச்சிக லக்னம்னு ஒண்ணு இருக்கு. விருச்சிக லக்னன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் பாகத்துல வந்து கழிவு ஏற்றக்கூடிய பகுதி. அப்ப என்னன்னா அவங்க வந்து யாராவது விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்க எல்லாம் நிறைய பேர் பார்த்தோம்னா அவங்க அத்தனை பேரும் அங்க வந்து சாக்கடை போற ஏரியாவா இருக்கும். அப்ப என்னன்னா ஒரு ஜாதகத்துல விருச்சிகம் பார்த்தீங்கன்னா கழிவு நீர், யூரின் பார்ட் அது. அப்ப என்னன்னா கழிவு அந்த அவங்க வீட்டை ஒட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்ப மதான இது இருக்கு, எம்ஜிஆர் தோட்டம், அந்த ஏரியாவில பார்த்தீங்கன்னா காவா போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லக்னத்துல ராகு கேது இருந்தா அவனுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளதான் வீடு கிடைக்கும். அதாவது ஒரு பாதை கூட பார்த்தீங்கன்னா தெரு கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுருங்கி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடிக்குள்ள இருக்கும். நல்ல ஒரு அகலமான பாதையில அவங்களுக்கு வீடு அமையாது. எந்த ஒரு லக்னத்துக்கும் ராகு கேது லக்னத்துல இருந்தா அவங்களுக்கு யாருக்குமே பார்த்தீங்கன்னா மனை வந்து பாம்பு எப்படி ஒரு பொந்துக்குள்ள இருக்குமோ அதே மாதிரி அவங்க வளைஞ்சி போய் கடைசியில ஒரு இடத்துலதான் அவங்க வந்து குடியிருப்பாங்க. சாதாரணமே வாடகை வீடு போனா கூட அவங்க ஒரு இடத்துலதான் குடியிருப்பாங்க. கரெக்டா ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு நல்ல இடத்துல அமையாது. அது வந்து ஜாதக அமைப்பு தான் காரணம். இப்ப தனுசு லக்னக்காரங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அத்தனை பேருக்குமே வீடு பார்த்தீங்கன்னா தேவாலயங்கள், அப்புறம் வந்து தெய்வ சக்தி உள்ள குடி, அதாவது இந்து கோயில், முஸ்லிம் மசூதி, தேவாலயங்கள், இந்த பகுதியில தான் அவங்க வீடு அமையும். ஏன்னா அங்க லக்னாதிபதி குருவா போயிறாரு. காலபுருஷ தத்துவத்துக்கு பாத்தீங்கன்னா 9ஆம் வீடு அது குருவுடைய வீடு, தெய்வீக சம்பந்தப்பட்டது, ஃபாரின் டூர், ஃபாரின் கிரகத்தோட சம்பந்தப்பட்டதான் குரு. அப்ப என்ன அவங்களுக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த இறை சக்தி உள்ள பகுதியில தான் அவங்க இருப்பாங்க. அவங்க மனையே வாங்கிட்டா கூட பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவில டக்குன்னு கோயில கட்டிடுவாங்க அவங்க வீட்டு பக்கத்துல. சூப்பர் சார், அழகா உடைச்சிங்க. அதாவது ராகு கேது சம்பந்தப்பட்டா அது வளைஞ்சு நெளிஞ்சு ஒரு பொந்துக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. அதே மாதிரி நீங்க வாஸ்துல ஒரு பெரிய விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கீங்க, நிறைய பேருக்கு வந்து ஒரு வளர்ச்சிகள்லாம் கொடுத்துருக்கீங்க, அதை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த வகையில் தான் இந்த மாதிரி கேள்விகள்லாம் உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சு எனக்கு. ஒரு வாஸ்து வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அதே மாதிரி இப்போ சில பேருக்கு இந்த ராசிக்காருக்கு வடக்கு திசையில் இருக்கணும், இப்படி போனால் தான் நல்ல ஒரு குபேரம் இருக்கும், இல்லை தெற்கில் இருக்கணும். மோஸ்ட்லி எல்லாரும் கிழக்கு திசை தான் சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா சூரியோதயம் இருக்கணும், அப்போதான் சூரிய ஒளி வந்து வீட்டில் படணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. சில பேர் வந்து மேற்கு திசையை இது பண்ணுறாங்க, இது அஸ்தமனம் ஆகிடும் அப்படிலாம் சில பேருக்கு மேற்கும் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்குது. அது எப்படி சார் பார்க்குறீங்க உங்கள் வாஸ்து பிரகாரம்? சார் மனையை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து காம்பஸ் வச்சு ஃபஸ்ட்டு பார்க்கணும், செலக்ட் பண்ணணும். மனையில வந்து அக்னி பார்வை இல்லாத மனையா இருந்தாவே அது நமக்கு ஒரு அதிர்ஷ்டமான மனை தான். மனை வந்து அக்னி பார்வைன்னா அந்த மனையில குடியே இருக்க முடியாது. அதே மாதிரி நான் நிறைய வாட்டி செக் பண்ணியிருக்கேன். எங்க குன்றத்தூர்ல இருந்து
பக்கத்துல தான் 4-5 கிலோமீட்டர் தூரத்துல நந்தம்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்கு. அப்ப அந்த ஊராட்சி தலைவர் என்ன பண்றாரு, இந்த இடத்துல நான் வீடு கட்ட போறேன், அந்த மனையை வாங்க போறேன் அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், அந்த மனையில டோட்டலா பாத்தீங்கன்னா 90 டிகிரி அக்னி பார்வை இருக்கு. இந்த மனையில யார் வீடு கட்டினாலும் அவங்க செத்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி ஒரு தம்பி ஒருத்தர் இன்னைக்கும் போய் பாருங்க, அந்த மனையில வீடு கட்டல. அவங்க அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவர் வாங்கிட்டாரு. அப்புறம் அவர் எவ்வளவு ட்ரை பண்ணாரு, கட்ட முடியல. நான் சொல்லியே வச்சிருந்தேன், இந்த இடத்துல யார் வீடு கட்டினாலும் செத்து போயிடுவாங்கன்னு. அது ஏன்னா 90 டிகிரி அக்னி பார்வை. எங்க 90 டிகிரி அக்னி பார்வை இருக்கோ அந்த மனையில யாராலையும் வாழ முடியாது. அதெல்லாம் ட்ரூ அப்படின்றதுக்கு நான் இன்னைக்கு யார் வந்தாலும் அந்த இடத்த கொண்டு போய் காட்டுவேன். அவ்வளவு பவர்ஃபுல்லா வேலை செய்யுது. மனையடி சாஸ்திரம்லாம் பொய்யே கிடையாது. கிரேட்டான அவுட்ஸ்டாண்டிங்கான சப்ஜெக்ட். சூப்பர் சார், நல்ல அற்புதமா விளக்கு கொடுத்தீங்க சார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சாதாரணமா ஒருத்தர் வந்து ஒரு வீட்டு அமைப்பு இருக்கணும், இது மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டா ஒண்ணு இருக்கணும்னா அது என்ன அமைப்புல இருந்தா நல்லா இருக்கும் சார்? சார் இப்ப ஜோதிட சாஸ்திரம் சூப்பரா கைட் பண்ணுது நமக்கு. ஜாதகம் மட்டும் ஒருத்தர் கையில இருந்துட்டா அவனுக்கு நிறைய விஷயங்களை சக்சஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் பார்த்த ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா, ஒரு லக்னத்துல ஒருத்தருக்கு செவ்வாய் இருந்துட்டா அவரு பாத்தீங்கன்னா எத்தனை முறை ட்ரை பண்ணாலும் வீடு கட்டினா கூட சரி, அந்த வீடு ஆல்ட்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும், விரையன்னு ஒண்ணு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படியே நான் நேரடியா பார்த்திருக்கேன். அவரும் எத்தனையோ முறை வந்து ட்ரை பண்றாரு. அது இல்லாம டிரைனேஜ் வந்து பாதிப்பு இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து ரீனல் ஃபங்க்ஷன் ஏரியா, யூரின் ட்ராக்கு இதெல்லாம் சம்மந்தப்பட்ட ஏரியா. செவ்வாய் லக்னத்தில் உட்காந்துட்டாவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரைனேஜ் ப்ராப்ளம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். ப்ராப்பர்ட்டியில் வந்து நிறைய செலவாகிட்டே இருக்கும், ஆல்ட்ரேஷன் வேற இருக்கும். அதே வந்து அவருக்கு சொத்து நிற்கணும், நல்ல வாழ்க்கையில் நல்ல லைஃப் அமையணும்னா அவங்க ஒய்ஃபு ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தப்ப அவருக்கு நிறைய சொத்து வேற வாங்குற பிராப்தம் இருந்தது. அந்த டைம்ல அவர் வந்து என்ன கேட்டப்ப நான் சொன்னேன், உங்க ஒய்ஃப் பேர்ல எழுதிருங்க எல்லா ப்ராப்பர்ட்டியும் அப்படின்னு. அப்படின்னா ஏன்னா அவங்க ஒய்ஃபுக்கு மட்டும் பார்த்தோன்னா 12ல குரு இருக்காரு, அவங்க மீன லக்னத்துல சூரியன். எப்பவுமே செவ்வாய் எப்படா யோகத்தை கொடுக்குன்னா சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்கவங்க அவங்களுக்கு லைஃப் பார்ட்னரா வரும்போது, குரு லக்னாதிபதியா வரும்போது தான் அவங்களுக்கு லைஃபே கிடைக்குது. அது வரைக்கும் அந்த லக்னக்காரங்க யாரா இருந்தாலும் லைஃபே ஃபெயிலியர் தான். அப்ப 4ஆம் வீட்டால் அவங்களுக்கு குரு பாக்குறதுனால தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் டில் லைஃப் இருக்க ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டே இருப்பாங்க. நான் கண் கூட பார்த்த விஷயம், இப்பயும் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு தான் இருக்காங்க. இதுதான் ஜாதகத்துல ஒரு சீக்கிரட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஜாதகம் வேணும். வீட்டு பிராப்தத்துக்கும் குரு பார்த்துக்கிட்டதுனால 4ஆம் வீட்டை இன்னைக்கு வரைக்கும் ப்ராப்பர்ட்டி யோகம் அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. சூப்பர் சார், நல்ல அழகா விளக்கம் கொடுத்தீங்க சார். இப்போ கடைசி கேள்வி, அதாவது வந்து சில பேருக்கு வந்து மனை பற்றி சொல்லிட்டீங்க, இந்த இடத்துல நிலம் வீடு கட்டினா இப்படி இந்த அமைப்பு வந்து ஜாதக ரீதியாக பண்ணலாம். அதே மாதிரி வீட்டுக்கு சில நம்பர்கள்லாம் இருக்குல்ல சார், இப்போ நியூமராலஜி பிரகாரம் நம்பர் வந்தால், இந்த நம்பர் இருந்தால் ரொம்ப யோகத்தை தரும், இந்த நம்பர் இருந்தால் பிரச்சனை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது ஒரு கேள்வி. அதே மாதிரி வடமேற்குல படிக்கட்டு வந்தால் மூத்த பிள்ளைக்கு ஆகாது, எங்கேயாவது ஓடி போயிடுவான், இல்லைன்னா அவனுக்கு பிடிச்ச ஒரு இது பண்ணுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா சார்? நான் இது வரைக்கும் ப்ராக்டிக்கலா செக் பண்ணது, அதெல்லாம் என்னால் கண்டுபிடிக்க முடியல. நான் அந்த மாதிரி திங்க் பண்ணி பார்க்கல. ஓகே. பட் ஆனால் நியூமராலஜி வேலை செய்யுது. ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீடு அதிகமாகிடுச்சுன்னா புது நம்பர் போடுவாங்க. சர்வே பண்ணி போடும்போது மொத்தமாக கூட்டினா 8 வரும்போது அந்த வீட்டில் துக்கம் தான் நிறைய வருது. 8ஆம் நம்பர்ல கூட்டு எண் வரும்போது அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் அதிகமாக போகிறாங்க. 2வது எக்கனாமிக்கலா பணம் ஹெவியா இல்லாத பணமே அந்த வீட்டில் தங்கறதுல, நகையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேங்க்குக்கு போயிடுது, நகையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேர்றதே கிடையாது. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் எதுனா இந்த வீட்டோட நம்பரும் ஒரு காரணம். வீட்டோட நம்பர் வரும்போது அவங்க படாத கட்டத்தை அனுபவிக்கிறாங்க. தெய்வ சக்தி கூட வரதில்லை அவங்களுக்கு. இதெல்லாம் உண்மை. 8ஆம் நம்பர்ல மட்டும் வீடு வந்துடக்கூடாது நம்பர். அந்த வீட்டுல அவங்க இருக்கவே முடியாது. 8ஆம் நம்பருக்கு இன்னொரு பேய் சனி பகவான். 8ஆம் நம்பருக்கு அந்த சனி பகவானுடைய இது எல்லாம் பார்த்தீங்கன்னா போர்ட்போலியோ பார்க்கும்போது ஏவல் பில்லி சூன் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாரு. ஒரு பேரே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 8ஆம் நம்பர்ல இருந்தா அவங்க யாருமே நிம்மதியா வாழறதில்ல. அது என்னன்னா அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா, அதாவது மைண்ட் கெட்டு போய் அவங்களுக்கு தான் போனா இறந்த ஆத்மாக்களோட தொல்லை இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு பேரை கூட்டினா 8ல வரும். அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா துஷ்ட சக்தியால கஷ்டப்படுவாங்க. அந்த பேய் பில்லி சூனியத்திலையும் மாட்டிக்கின்னு அவஸ்தப்படுவாங்க. ஏவல் பில்லி சூனி அவங்களுக்கு விடுறதும் கிடையாது. ரோட்ல போறது கூட அவங்க வீட்டுக்கு வந்து உட்காந்துரும். 8ஆம் நம்பர்ல மட்டும் வீட்டு நம்பர் வரவே கூடாது. திருடு எல்லாம் அந்த வீட்டுல போகும். யாரும் நல்லவனே வர மாட்டாங்க. 8ல வீடு நம்ம வீட்டு எண்ணு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுல திருடு போகுது. 8 வந்து ரொம்ப மோசமான நம்பர். 13 சார்.
13 வந்து சூசைடு. இப்போ அந்த சூசைடை கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு அந்த மனைக்கு வாசப்படிக்கு பார்த்தீங்கன்னா குருபலம் இருந்தால் அதில் எஸ்கேப் ஆயிடலாம். இப்போ 26 அப்படின்னு வந்தால் அதுவும் கூட்டினா 8 வருது சார், அது எப்படி சார்? 2 1 தான். 2 1 தான், ஒரே வேற கிடையாது. 8 மட்டும் வரவே கூடாது மானு, அந்த வீட்டு நம்பர். ஓகே, சிறப்பு சார். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர்ல பேர் வந்து வீட்டில் டெப்தா பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சூசைட் அட்டெம்ப்ட் இருக்கும். நிறைய பேர் சூசைடு பண்ணி செத்துருப்பாங்க. அந்த வீட்டில் தான் துக்கமே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நம்பர் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சட்டத்தை கொடுத்தே அவமானப்படுத்தும், ஜெயிலுக்கு போயிட்டே வருவாங்க. சூப்பர் தான் சார். கடைசி கேள்வி சார், இப்போ வீட்டில் இந்த மாதிரி பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா? இப்போ வீடு வாழ்க்கை எல்லாம் நல்லா தான் இருந்துக்கு, திடீர்னு ஒரு கட்டத்தில் ஒருத்தருக்கு ஒரு ஸ்ட்ரகிள் வந்துடும். திடீர்னு ஏதாவது அவங்க சொந்தக்காரர் ஏதோ பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி இந்த நெகட்டிவ் வைப் வந்து அந்த சில வீட்டு இடத்துல வந்து கிரியேட் பண்ணுறாங்களா சார்? அதெல்லாம் வந்து அஃபெக்டே ஆகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு மனையடி சாஸ்திரங்கள் ஏதாவது இருக்கா? மனை சாஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சுதர்சன் சக்கரன்னு ஒன்று இருக்கு. அது வந்து ஏவல் பில்லி சூனியம் இதெல்லாம் தடுக்கும். அது வந்து அந்த சக்கரத்தை பயன்படுத்தி வீட்டில் பூஜை பண்ணோம்னா அதுலேருந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஆனால் மெயினாக வந்து ஏவல் பில்லி சூனியம் உண்மைதான். அதுக்கேற்ற மாதிரி அந்த சக்கரத்தை வச்சு பயன்படுத்தி மந்திரங்கள் சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நரசிம்மரோட மந்திரம் இருக்கு, ஸ்லோகம் இருக்கு. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷானம் பத்ரம் மிருத்திம் நவாம யகம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு நரசிம்மருது. அதே மாதிரி பைரவர் மந்திரமும் இருக்கு. ஓம் பைரவாய நமகா, ஓம் விப்ரம் பைரவாய நமகா, ஓம் நமோ ருத்ராய கபாலய பைரவாய இத்லோக் நாதாய ஓம் ஹ்ரீம் பட் ஸ்வாகா, இப்படி பைரவர் மந்திரம் இருக்கு. பிருத்திங்கரா தேவியோட மந்திரம் இருக்கு. பிருத்திங்கரா தேவி பார்த்தீங்கன்னா முக்தி குப்தி பல பிரதாய நம சகல ஐஸ்வரி தாரிணி நம நவகிரக ருப்பினி நம, இப்படி பிருத்திங்கரா தேவி மந்திரத்தை அந்த போட்டோ வச்சு பூஜை பண்ணும்போது அது விலகும். அதே மாதிரி சாமுண்டீஸ்வரி மந்திரங்கள் சொல்லும் போதும் அது மாதிரியான எஃபெக்ட்லாம் நில்லாயிடும். எல்லாத்துக்கும் மேலே அதே மாதிரி முருகருடைய சஷ்டி கவசம் தன்ம கவசம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஏவல் பில்லி சூனிய பாதிப்புலேருந்து முழுமையாக விடுபடலாம். சூப்பர் சார், நல்ல சிறப்பாக மந்திரம்லாம் ஆன் ஸ்பாட்டில் அழகாக அடிச்சிங்க. ரொம்ப சந்தோஷமாக சார். இந்த எபிசோடு வாஸ்து பற்றி மக்கள் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பாங்க. மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திப்போம் சார். வணக்கம். வணக்கம், நன்றி.